மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க தமிழ் செல்வியோட மொய் விருந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் செல்வி எதிர்பார்த்த மாதிரி அதிக பணமும் கிடைக்கல, ஆட்களும் பார்த்தா அதிகமா வரல. என்னடா இது இப்படி ஆகி போச்சே, பணத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் வசந்தியும் உட்கார்ந்துருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா செல்லப்பாண்டி வந்துட்டு கட்சி தலைவரோட கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அம்மா அங்க என்னம்மா இவ்வளவு பெரிய கார் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி சொல்லவும், தெரியல புள்ள, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் தமிழும் போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்தா அந்த கார்ல இருந்து செல்லப்பாண்டி இறங்கவும், இவர் எதுக்குமா இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அடியே உங்க அப்பா இந்த கார்ல எல்லாம் வர அளவுக்கு பெரிய ஆளு கிடையாதுடி, கார்ல வேற யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா அந்த கார்ல இருந்து கட்சி தலைவர் இறங்குறாரு. கட்சி தலைவரை பார்த்ததும் வேகமா தமிழ்செல்வி ஓடி போய், வணக்கம் ஐயா, வாங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா தமிழ், கேள்விப்பட்டேன் படிப்பு செலவுக்காண்டி மொய் விருந்து நடத்துறியா, ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கு, இன்னைக்கு மதுரைக்கு கட்சி விஷயமா ஒரு வேலைக்கு வந்திருந்தேன், அப்பந்தான் உன்னுடைய அப்பா செல்லப்பாண்டி என்னை பார்த்தாரு, நீ தான் ராஜாங்கம் விட்டு மருமகளாச்சேம்மா, நீ எதுக்குமா மொய் விருந்தெல்லாம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும், இங்க வசந்தி வந்துட்டு, இல்லையா கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரி சரி எதா வேணா இருக்கட்டும், இங்க பாருமா, உன்னுடைய மொத்த படிப்பு செலவையும் நானே ஏத்துக்கிறேன், நீ ராஜாங்கம் விட்டு மருமகளா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து 12ஆம் வகுப்புல அம்புட்டு மார்க் எடுத்திருக்க, 10ஆவதுக்கு நீட் தேர்வில் வேற மாநில அளவில் இடம் பிடிச்சிருக்க, இதுக்காகவே என் கட்சி சார்பாக உன்னுடைய படிப்பு செலவு மொத்தத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்றாரு. இதை கேட்டதும் பார்த்தா செல்லப்பாண்டி கையெடுத்து கும்பிட்டு, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், இங்க தமிழும் வந்துட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க பாருமா, நான் மதுரைக்கு கட்சி விஷயமா தான் வந்தேன், ஆனால் என்னைய பார்த்து செல்லப்பாண்டி தான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னார், அதனால் நீ நன்றி சொல்லணும்னா உங்கள் அப்பாவுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும், இங்கே தமிழை பார்த்தா செல்லப்பாண்டியை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும், சீட்டு கன்ஃபார்ம் ஆகணும்னா 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க ஐயா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை வர டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்கே வசந்தி வந்துட்டு அதுக்காக தாயா இந்த மொய் விருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்கே கட்சி தலைவர் வந்துட்டு அவரோட பிஏவை கூப்பிட்டு காரில் இருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி தமிழ் செல்வி கிட்ட கொடுத்துறாரு. உடனே வசந்தியும் செல்லப்பாண்டியும் ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா இங்கே தமிழ் வந்துட்டு அழுகவும், ஏமா எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, உன்ன மாதிரி நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுக்கெல்லாம் உதவி பண்ணுறது பெரிய பாக்கியமா, நீ எம்புட்டு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, நீ நல்லா படித்து டாக்டர் ஆகி இதே ஊருக்கு நீ டாக்டராக வந்து எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் பார்க்கணும், எல்லா மக்களுக்கும் நீ நல்லது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும், கண்டிப்பாயா உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன், நீங்கள் இந்த நேரத்தில் வந்து எனக்கு இப்படி உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கட்சி தலைவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க பாருமா, கடாக்கறி விருந்துடனே அம்புட்டு கூட்டமும் இங்க வந்துருச்சு, அப்போ அந்த தமிழ் செல்வி போடுற மொய் விருந்துக்கு யாருமா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், நம்மளோட திட்டமே அதானடி, எல்லாரும் கறி கஞ்சியை விரும்புவாங்களா இல்லை காய்கறி சாப்பிட போவாங்களா, அந்த தமிழ் செல்வியோட மொய் விருந்துக்கு யாருமே போகக்கூடாது, அதுக்காகத்தான் இன்னைக்கு நான் கறி கஞ்சி விருந்து வைக்கிறேன், அண்ணன் பேரை சொல்லவும் பார்த்தியா, ஊரில் இருக்கிற மொத்த பயல்களும் இங்கே தான் இருக்காங்க, இங்கே வந்தவங்க மறுபடியும் எப்படி அங்கே போவாங்க, இங்கன்னா ஓசியில் நல்லா கறியும் சோறும் சாப்பிடலாம், ஆனால் அந்த மொய் விருந்துக்கு போனால் வெறும் சாம்பார் சோத்தை சாப்பிட்டுட்டு தங்களால் முடிஞ்சதை பண்ணியே ஆகணும், அதனால் அங்கே யாரும் போயிருக்க மாட்டாங்க, அந்த தமிழ் செல்வி நினச்ச மாதிரி பணமும் கிடைச்சிருக்காது, அவள் டாக்டருக்கும் படிக்க முடியாது, எப்படி நம்ம நினச்சது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் தமிழ் செல்விக்கு கட்சி தலைவர் பணம் கொடுத்தது தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க.